வணக்கங்க. இன்னைக்கு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏசி பாயிண்ட் தான் இழுக்க போறோம். ஸோ வந்து கஸ்டமர் நேத்தே வந்து ஏசி வாங்கிட்டாங்க 2 டன். ஸோ பூஸ்டர் வாங்காம வந்துட்டாங்க. கடைக்காரங்க வேணான்னு சொன்னதுனால, இன்ஸ்டாலேஷன் பண்ண வந்த ஏசி டெக்னீஷியன் என்ன சொன்னாங்க, பூஸ்டர் போட்டு போடுங்க. அப்பதான் லைஃப் வரும்ன்ட்டு. ஸோ நம்மளும் அதே கடையில போய் இன்னைக்கு வந்து டபுள் பூஸ்டர் வாங்கினோம். இதோட பிரைஸ் வந்து நான் கடைசியா சொல்றேன். இதுல ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ பக்கத்துல பாயிண்ட் இருக்குன்னு நினைச்சு ஏசி டெக்னீஷியனும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அது உள்ள வந்து 1.5 வயர் போட்டு ஒரு லைட்னிங் பாயிண்ட் தான் இருக்கு அதுல. ஸோ வந்து சுவிட்ச்ல இருந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. நான் கஸ்டமர்கிட்ட சொன்னேன், இதில் கொடுக்கவே முடியாது. ஸோ நம்ம வந்து தனியாக தான் லைன் இழுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 4 ஸ்கொயர் mm போட்டு தான் இழுக்கணும் 2 டன் ஏசின்றதுனாலன்ட்டு. ஆல்ரெடி அந்த ரூம்லேயே வந்து கார்னரில் ஏசி லைன் இருக்குது. ஆனால் வந்து அதை பார்க்காம ஏசி டெக்னீஷியனுமே கஸ்டமர் கேட்டுக்கிட்டதுக்காக சென்டர் பண்ணி அடிச்சிட்டாங்க. அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா பக்கத்தில் லைன் இருக்குன்னு அவங்களும் நினச்சி அடிச்சு கொடுப்பாங்க. ஆனால் நான் சொன்னேன், இந்த மாதிரி சரி வேறு வழி இல்லை, கேசிங் பைப் தான் போட்டு லைன் இங்கே தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு. கஸ்டமருமே வேறு என்ன பண்ணுறது, பண்ணி தான் ஆகணுன்ட்டு நானுமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த பூஸ்டரோட ப்ரைஸ் வந்து எங்கள் ஏரியாவில், அதாவது சிதம்பரத்தில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2400 ரூபாய்க்கு நான் இன்றைக்கி வாங்கினேன் எவரெஸ்ட் டபுள் பூஸ்டர். ஸோ உங்கள் ஏரியாவில் டபுள் பூஸ்டர் எவரெஸ்ட் எவ்வளோ ரேட் வருதுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். ஃபைனலாக எல்லாம் வரைக்கும் முடிச்சுட்டு அந்த ஏசி முன்னாடி காற்று வாங்கும் போது அப்படி இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் 2 டன் ஏசின்றதுனால சடனாக கூலிங்காக ஆகிடுச்சு. ஸோ வேறு என்ன, வரேங்க, பாய்ங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.